நாலுமே வரட்டுமே அப்படின்றார் ஒருத்தர். நாலுமே எப்படி சார்? என்ன அதுதான் இல்லை, 4 மே வரட்டுமே. ஓகே. தாவேகாவுடைய ஒரு புதிய சக்தி உள்ள வந்திருக்கு, அவங்க ஒரு பெரிய ஓட் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் இந்த தொங்கு சட்டசபை அந்த அளவுக்கான ஒரு பவர் இருக்கு. 1977 எம்ஜிஆர் அவர்களுடைய வருகை. ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது கடைசியா 2006 இவருக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் வந்து அவர் எம்ஜிஆரும் அல்ல, அவர் விஜயும் அல்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இயக்கங்களும் திமுகவோட இருக்காங்க. இருந்தாலும் முழுமையாக பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயர் அதிகாரி கண்ணன் சார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், தேர்தல் அப்படிங்கிறது நடந்துருச்சு, ஆனால் அடுத்த ரிசல்ட்டுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பரபரப்பான ஒரு நேரத்தில் இருக்கும். யார் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் பக்கமும் இருக்குது. நிறையா கால்ஸ் வருது, உங்களுக்கும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு டாக் இந்த தேர்தல் அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன் ஒரு ஹங் அசம்பிளிலாம் கூட வரும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் வருமாங்கிற கேள்வி, அதை பற்றின பேச்சுகள்லாம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இந்த தேர்தல் ஏன் இந்த பேச்சுகள்லாம்? இல்லை, ஆருடம் பார்க்கறது வந்து தமிழக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வழக்கம். அதாவது நமக்கு இன்று இருப்பது தான் நிஜம், நேற்று நடந்தது முடிந்து போனது, அடுத்து வருவதை பற்றிய ஒரு ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அதனால ஆக்க பொறுத்துட்டோம், ஆற பொறுக்கணும், அந்த பொறுமை இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் எக்ஸிட் போல்ஸ் வந்துடும். அது வந்து ஒரு சின்ன ஒரு கோடிட்டு நமக்கு காட்டும் எந்த திசையில் முடிவுகள் 4ஆம் தேதி வரும் அப்படின்ட்டு. நான் சமீபத்தில் ஒரு நகைச்சுவை படித்தேன். அதில் வந்துட்டு திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், இதில் யார் வரணும்? 4மே வரட்டுமே அப்படின்றார் ஒருத்தர். 4மே எப்படி சார்? என்ன அதுதான் இல்லை, 4 மே வரட்டுமே. ஓகே, மே 4ஆம் தேதி வரட்டுமே. அதனால நம்ம காத்திருக்கணும். ஆருடம் பார்ப்பது நம்முடைய வழக்கம், அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு பெரிய ஆர்வமா இருக்கும் அந்த மாதிரி. புரியுது சார். ஆனால் தொங்கு சட்டசபை வரும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இங்கே தாவேகாவுடைய ஒரு புதிய சக்தி உள்ள வந்திருக்கு, அவங்க ஒரு பெரிய ஓட் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் இந்த தொங்கு சட்டசபை அந்த அளவுக்கான ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் தாவேகாவு? இல்லை, வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நம்ம பார்வை தான் அது எல்லாமே ஆப்டிக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதனால வெளியிலிருந்து பார்வை, அந்த பார்வை நம்முடைய பார்வையில் இப்படி படுது, இவர் வெல்லுவார், இவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்லாம் நமக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் விஜய் இருப்பதாக பல பேர் எண்ணுகிறார்கள். நானும் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு கூடுகின்ற ஒரு இயற்கையாக இயல்பாக கூடுகிற கூட்டம், அந்த ஆர்கானிக் கூட்டம், அவர் மிக குறைவான இடங்களில் அவர் தோன்றினாலும் கூட அவருக்கு வரக்கூடிய அந்த ஆதரவு, அந்த எழுச்சி, அது வந்து சமீப தசாப்தங்களில் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதியினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாமே, அதில் அந்த மாதிரி நாம் பார்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அவருடைய வரவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு முன்பு இது மாதிரி ஏதேனும் நடந்திருக்கான்னா ஒரு ரெண்டு இடங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து 1977 எம்ஜிஆர் அவர்களுடைய வருகை. ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு பெரிய பின்னணி இருந்துச்சு, அவருக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்துச்சு, அவருக்கு வந்து அவருக்கு ஒரு விசாலமான ஒரு அனுபவம், பார்வை, பட்டறிவு எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு வந்து பொது வாழ்க்கை அவருக்கு புதுசு கிடையாது. அவர் வந்து திரைத்துறையிலும் பாதி இந்த பக்கம் பொது வாழ்க்கையிலும் வைத்திருந்தவர். இது வந்து அவரை இந்த துறையில் பலப்படுத்துச்சு, இந்த துறை வந்து அந்த துறையில் அவரை பலப்படுத்துச்சு. ஆங்கிலத்தில் ஆம்பிபியன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து 2 இடங்கள்லையும் ஒரு வெற்றி கொடி நாட்ட முடிந்தது. அவர் திமுகவிலிருந்து வெளியே வந்த பொழுது திமுகவினுடைய பாதி பலத்தை அவர் தன்னோடு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எப்படி வாலி வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய பலத்தில் பாதியை தான் எடுத்துக்கொள்வார், அதனால தான் ராமர் மறைந்திருந்து அவரை தாக்கினார். அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் திமுகவினுடைய பாதி பலத்தை எடுத்துக்கொண்டார். 18,000 ரசிகர் மன்றங்கள் அவருக்கு இருந்துச்சு.
அதெல்லாம் ஒரு நொடி பொழுதில் அவருடைய கட்சியினுடைய கிளைக்கழகங்களாக மாறிவிட்டது. அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அந்த மாதிரியான காலமும் இது இல்லை. இது வந்து ஒரு 45 ஆண்டுகள் தள்ளி நம்ம இந்த காலத்தை பார்க்குறோம். இந்த காலத்தில் வந்து சமூக வலைத்தளங்கள், நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹாலோகிராம் வந்து நிற்குது உங்களுக்கு பதில், அவர் பேசுகிற மாதிரி. அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல், டெர்மினேட்டர் 2-1 அப்படின்லாம் படம் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் பார்க்குற ஒரு இடத்துல தான் நாம் இருக்கிறோமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த தேர்தல் நடைமுறையும் இந்த தேர்தலினுடைய பரப்புரை நிகழ்வுகளும் நம்ம பார்க்கிறோம். அதனால் அவருக்கு கூடுகிற கூட்டம், அவரை பற்றிய சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிற பேச்சு, எங்கு பார்த்தாலும் அவரை பற்றிய பேச்சாகவே இருப்பது, இதெல்லாம் ஒரு பாதி இந்த உரையை கட்டமைச்சிருக்கு. இன்னொரு பாதி உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு எழுச்சி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லாத இப்படி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை, ஒரு மாயையை தோற்றுவிப்பது வந்துட்டு ரொம்ப கடினம், சிரமம். அதனால் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் முதல்ல ஒரு 77 சொன்னேன், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு உதாரணம், அது கடைசியாக 2006, இவருக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் வந்து அவர் எம்ஜிஆரும் அல்ல, அவர் விஜயும் அல்ல. விஜய் வந்து எம்ஜிஆர் அல்ல, எம்ஜிஆரோட நம்ம யாரையுமே ஒப்பிடக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். அவர் வந்து உண்மையிலேயே அவர் தனிப்பிறவின்னு ஒரு படத்தில் நடித்தார். உண்மையிலேயே அவர் ஒரு தனிப்பிறவி தான். அவருக்கு வாய்ப்பு அமைஞ்சது, அதாவது அவர் ஒரு பெரிய அருள் பெற்றவர், பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய, எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் அவருக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் இருந்த காலம் வரைக்கும் அவர் வெற்றிகளை மட்டுமே சுவைத்து விட்டு மறைந்து போனார். he died in harness அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது மாதிரி அவர் பதவியில் இருக்கும் பொழுதே அவர் மறைந்தார். மக்கள் மனங்களில் அவர் இறந்து இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும், ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவரை பற்றி நாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 60க்கு மேலே ஆன ஒருத்தர், நான் பேசுறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. எனக்கு பாதி வயது உள்ள நீங்கள் வந்து நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு என்னோட பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். அந்த இடத்துக்கு எல்லாரும் போக முடியாது, அதனால் அதை விட்டுறலாம். விஜயகாந்த் இந்த மாதிரி அவருடைய வருகை, அவர் 2005 அவர் தன்னுடைய கட்சியை தொடங்கும் பொழுது அப்போ வந்த கூட்டம், அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு, அவர் பேசினதெல்லாம், அந்த பேச்சுக்கு கிடைச்ச வரவேற்பு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு புதிய சக்தியாக, ஒரு 3வது சக்தியாக வருவதற்கான அறிகுறியெல்லாம் தென்பட ஆரம்பிச்சது. 2006 தேர்தலில் அவர் மட்டும்தான் வென்றார். ஒரு 8% வாக்குகளை அவர் பெற்றார். ஆனால் 144 தொகுதிகளில் ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பை அவர் பாதித்தார். இந்த 144 தொகுதிகளில் 82 தொகுதிகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 90 தொகுதிகள்னு நான் நினைக்கிறேன், அதிமுகவுடைய தொகுதிகள். அதிமுக ஆட்சிக்கு வராததற்கு அவர் காரணமாக அமைந்தார். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக அறுதி பெரும்பான்மை பெறாமல் ஒரு சிறுபான்மை ஆட்சியை, தமிழக வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து 2 முறை தான் நடந்திருக்கு. அது ஒன்று 2006 தொடக்கத்தில் முதல் தேர்தல் 1951-52 அப்போ நடந்துச்சு. அப்படி ஒரு நிலையை 2 கட்சிக்கும், இந்த தர்ம சங்கடத்தை 2 கட்சிக்கும் முழுமையான வெற்றியோ முழுமையான தோல்வியோ இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அவர்களை இந்த 3வது சக்தி தள்ளியது. அதனால தான் அவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த 2011 தேர்தலில் 2 கட்சியும் அவரோடு கூட்டணி வைப்பதற்கு தவித்தன. அவர் வந்து கிங் மேக்கர், ஒரு டிசைசிவ் ஃபேக்டர், ஆர்பிட்டர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டார். அவர் தான் நடுவு நிலைமை, அவர் எந்த பக்கம் சாயறாரோ அந்த பக்கம் பரிசு அப்படின்ற அளவுக்கு போயிட்டார். அந்த இடத்துல யார் அதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியினுடைய இடத்துல இவர் 3வது சக்தியாக இவர் உருவெடுத்தார். அவரை விட அவருக்கு வந்து கிராமப்புறங்களில் ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. விஜய் அவர்களுக்கு நகர்ப்புறங்களில் செல்வாக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவர் பின்னாடி கிராமிய மக்களும் இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் கூட அவர் பின்னாடி இருந்தார்கள். இவர் பின்னாடி வந்து நிறைய இளைஞர்களும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பெண்கள் இருப்பார்கள் அப்படின்னு நம்புகிறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்வை, இதெல்லாம் ஆப்டிக்ஸ். இது வந்து அறிவியல் பூர்வமாக நான் பேசவில்லை. அதுக்கு வந்து இந்த தேர்தல் முடிவுகள் தான் அதுக்கு பதில் சொல்லும். நாம் ஒரு 4 நாளில் அதை தெரிஞ்சுக்குவோம். அதனால் இவர் விஜயகாந்தாலேயே அவ்வளவு பெரிய ஒரு வீச்சு, அவ்வளவு பெரிய ஒரு நீட்சி,
கொடுக்க முடியுது அப்படின்னா விஜயனுடைய நீட்சியும் வீச்சும் அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு என் மனசில் கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த கட் ஃபீலிங் எனக்கு இருக்குது. அதனால் இந்த தேர்தல் மற்ற எந்த தேர்தலை காட்டிலும் ஒரு மிக வித்தியாசமான தேர்தலாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆனா இப்போ விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து அவங்க அதிகமா பெரும்பான்மை எடுக்க முடியாததுக்கு காரணமாகவும் அதிமுக நிறைய இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை எடுக்க முடியாது டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாரோ, அதே மாதிரி விஜய் வந்து யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கு இப்போ அதிமுகவுடைய ஓட்டுகள்ல விஜய் பிரிக்கிறாரா இல்ல திமுகவுடைய பிரதான ஓட்டுகள்ல பிரிக்கிறாரா? ஸோ யாருடைய ஓட்டுகளை பிரிக்கிறதன் மூலியமா யாரு வலுவடைகிறாங்கன்ற கேள்வி வருதுல்ல. குழந்தை நல்லபடியாக பிறக்குமா, ஒன்று ஆணாக இருக்கும் இல்லை பெண்ணாக இருக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறது தான் ரொம்ப சுலபம். அந்த மாதிரி தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி பாதி பேர் இந்த ஆய்வாளர்கள் கருத்து கணிப்பாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவருடைய வருகை அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை திமுகவுக்கு அப்படி ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்கிற சில பேர் இருக்காங்க. அதிகமான பேர் அதிமுகவுக்கு தான். நான் கூட தொடக்கத்தில் அப்படித்தான் நினைச்சேன். இப்போ எனக்கு தெரியல சரியா, அதுதான் உண்மை. ஏன்னு சொல்கிறேன், அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள், திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் விஜய் களத்தில் இல்லைன்னா அதிமுகவுக்கு போகும், கொஞ்சம் நாம் தமிழருக்கு போகலாம். ஒரு ஆன்டிகமன்சியான வேண்டான்னு நினைக்கிறவங்க விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அந்த அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பெரும்பாலும் அவர் மடைமாற்றி விடுவார், அவர் பக்கம் எடுத்துருவார். இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடை. அப்போ அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய அடிப்படை வாக்காளர் பெருமக்கள், கூட்டணி கட்சிகளில் இருக்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் நடுநிலையாக இருக்கவர்கள், அதிகமாக இல்லை கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு செட்பேக் அவங்களுக்கு. திமுகவை எடுத்துக்கலாம். திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவில் சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பான்மையாக மொத்தமாக அப்படியே அள்ளக்கூடிய ஒரு கட்சி உண்டு என்றால் ஒரு 2 நேரங்களில் தவிர அது திமுக. 1977 முஸ்லீம் லீக் அவர்களோட கூட்டணியில் இல்லை, எம்ஜிஆரோட இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஜனதா கட்சியில் ஜனசங்கம் இன்னைக்கு இருக்க பாஜகவினுடைய தாய் அங்கே இருந்ததுனால அவர்களால் திமுகவோட இருக்க முடியல. திமுக அதுக்கு முன்னாடி ஜனதாவோட கூட்டு வச்சுருந்தாங்க, எம்ஜிஆரோட இருந்தாங்க. அதற்கு பிறகு 1999 பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருந்த பொழுது அவங்களை விட்டுட்டு இந்த பக்கம் வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இயக்கங்களும் திமுகவோட இருக்காங்க. இருந்தாலும் முழுமையாக சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக அறுவடை செய்யும் அப்படின்ற ஒரு உறுதியான இடத்தில் திமுக இருப்பதாக நான் எண்ணவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளில் பெரும்பான்மை வந்து அவர்களுக்கு கிட்டாமல் போகும், விஜய் பக்கம் திரும்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ்லாமியர் பெருமக்கள் மத்தியிலேயே ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் ஒரு தாக்கத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆதி திராவிட இளைஞர்கள், வட தமிழ்நாட்டில் அவர் அந்த இளைஞர்களை வட தமிழ்நாட்டில் உள்ள அவர்களுடைய சமூக தலைவர்கள் அவர்களை கவர்வதை காட்டிலும் அல்லது இவ்வளவு நாள் கவர்ந்ததை காட்டிலும் புதிதான இவர் அவர்களை அதிகமாக கவர்வதற்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த திரையினுடைய கவர்ச்சி, இந்த திரையினுடைய வீச்சு, இந்த திரையினுடைய நீட்சி அப்படி இருக்கு. அதை வந்து விவரிக்க முடியாது. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, திரை, சினிமா, டெலிவிஷன், விளையாட்டு இதிலெல்லாம் வந்து இது மேலே மனிதர்கள் உலகம் எங்கும் வந்து ஒரு பெரிய காதல் வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் அந்த காதல் வந்து வெறும் காதலாக இல்லாமல் அது வந்து காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி தலைவர்களாக அவர்களை உயர்த்தும் அளவிற்கு கொண்டு போயிடுது. ஏன்னா சில இந்த மாதிரி வரக்கூடிய தலைவர்களை, தலைவிகளை மக்கள் மீட்பர்களாக பார்க்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுபவர்களாக. அது அவர்கள் கான்ஷியஸாக உணர்ந்து அப்படி செயல்படுகிறார்களா அல்லது சப்கான்ஷியஸாக தங்களை அறியாமலேயே அப்படி அவர்கள் அந்த எதிர்பார்ப்பில் அவர்கள் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா அமிதாப் பச்சன் அடையாத வெற்றியை வேறு பாலிவுட்டை சேர்ந்த மிகப்பெரிய பிரபலங்கள், இங்கே தமிழக திரை உலகம் மாதிரி
ஒரு 30 மடங்கு 40 மடங்கு பெரிய திரை உலகம் பாலிவுட். உலகம் முழுக்க இந்தியாவினுடைய முகமாக வெளியில் தெரிகிறது வந்து பாலிவுட். அரபு உலகமாகட்டும் மேற்கத்திய உலகமாகட்டும் எங்கே வேணாலும் அப்படிப்பட்ட தாரகைகளே தடம் பதிக்காத இடத்தில் இந்த ஒரு 8 கோடி தமிழ் மக்கள் 9 கோடி தமிழ் மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த உலகத்தை கட்டி ஆண்டு இவர்களுடைய இதயங்களில் போய் கொலுவீற்றிருக்கிற இடத்தில் உட்காரக்கூடிய வல்லமை இந்த திரை உலக கலைஞர்களுக்கு மட்டுமே இருப்பது ஒரு உலக அதிசயம். ஓகே, தமிழக மக்கள் அந்த மனப்பான்மையில இருக்கிறாங்க, அப்படித்தான் அப்படியே பழகி இருக்கிறாங்க கூட, அப்படித்தான் வரலாறு அதை சொல்லுது. ஓகே சார், இந்த தேர்தலில் 85% மேல வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி இருந்த வரலாறு பீட் பண்ணிருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஆனா அது ஓட்டு எண்ணிக்கைகளா பார்க்கும்பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறதும் நமக்கு தரவுகள் தெரியப்படுத்துது. ஆனா இதன் காரணம் என்ன? SIR தான் அப்படிங்கிறத நம்ம சொன்னாலும் விஜயுடைய அந்த ஒரு புதிய ஒரு சக்தி வருதுங்கிறது இளைஞர்கள் ஓட்டு போடுறதுக்கும் வெளிநாடுகள் இருந்து வர்றவங்களும் இந்த வாட்டி அதிகமா ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நகருது இல்லை, அது உண்மைதானா சார்? ரெண்டுமே உண்மை. விஜயனுடைய வருகை பல இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தியதும் உண்மை. அவர்களை முழுமையா அரசியல் மயப்படுத்தியதா அப்படின்றது அப்படின்னா இல்லை. குறைஞ்சபட்சம் மேலோட்டமாக அவர்களுக்கு அரசியலில் ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவதற்கு அவருடைய வருகை மிகப்பெரிய ஒரு ஏதுவாக இருந்தது. அதனால் அது வரவேற்கப்பட வேண்டும். இல்லைன்னா இந்த இளைஞர்கள் வந்து வேற எதிலையாவது அவர்களுடைய மனத்தை வைத்திருப்பார்கள். இதில் அவர்கள் வைத்திருக்கணும். ஏன்னா இந்த நாட்டை அவர்களை யார் ஆளணுன்றதுல அவர்களுக்கு ஒரு கவலையும் ஒரு கவனமும் ஒரு கருத்தும் இருக்க வேண்டும். கட்டாயம். சிறப்பு தீவிர திருத்தம் வந்து இன்னொரு மிக முக்கியமான காரணம். அதனால உங்களுக்கு என்ன 24 லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்களா இந்த முறை? அதில் வந்து பாதி விஜயோட வருகைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மீதி பாதி வந்து உங்களுக்கு இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தினால வந்ததுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த திருத்தம் நடக்காத இவ்வளவு பேர் வாக்களித்திருந்தால் எவ்வளவு வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 75.97% வாக்குகள் தான். அதிகபட்ச வாக்குகள் வந்து 2011 78% வந்துச்சு, 78 நெருங்கிச்சு. அதை விட கொஞ்சம் குறைச்சல் தான் இது. இந்த இவ்வளவு பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத வச்சு இப்படி முடிவெடுக்கலாமா அப்படி முடிவெடுக்கலாமான்ட்டு எடுக்க முடியாது. ஏன்னா 2011 ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அதற்கு முன்பாக 2 பெரிய இடங்கள்ல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அதற்கு முன்பாக உடனடியாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம்னா 2001 ஜெயலலிதா 96 விழுந்தவர்கள் அதல பாதாளத்தில் விழுந்தார்கள். அவங்க எழுந்து நின்று 2001 ஒரு பெரிய கூட்டணியை வைத்து, ஒரு பலமான கூட்டணியை வைத்து அவர்கள் ஆட்சிக்கு திரும்பி வந்தார்கள், ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. அப்போ விழுந்த ஓட்டுகள் எவ்வளவு தெரியுமா? 61.5. ஓகே, ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு. ஆமாம். அதை விட இன்னொன்று சொல்கிறேன், இன்னும் பின்னாடி போகலாம். 1977 எம்ஜிஆர் வந்து புரட்சி பண்ண, நடிகர் நாடாள முடியுமானா முடியும் அப்படின்னு காட்டின நேரம் 59%. ஓகே. அதனால பெரிய அளவில் வாக்கு பதிவு நடந்துச்சுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வரும், குறைவா நடந்துச்சுன்னா வராது அப்படின்னு அப்படிலாம் சொல்லவே முடியல. ரெண்டுத்திற்கும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து இது வந்து என்ன முடிவுன்றதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கண்டிப்பா சார், இன்னும் 4 நாட்கள் தான் இருக்க, பொறுத்து பார்க்கலாம். எக்ஸிட் போலும் ஒரு பெரிய பதிலை நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து எக்ஸிட் போல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு, என்ன வரப்போகுது முடிவு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து மற்றும் ஒரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்கள் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.